தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். கூடி வந்திருக்கிற உங்க ஒவ்வொருத்தரையும் நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வாழ்த்துறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாரு. இந்த நாள் ஆண்டவர் உங்களுக்காக தந்த ஒரு வேத பகுதி. இது உங்களுக்கு ரொம்ப பிரயோசனமாக இருக்கும். படிக்கிற பிள்ளைங்களுக்கும் இது பிரயோசனமாக இருக்கும். அதனால இதை வாசித்து காட்டுறேன். எத்தனை பேர் வாசித்தீங்களோ அது உங்களுக்கு புரிஞ்சிச்சோ புரியலையே தெரியல. ஆதியாமம் 11ஆம் அதிகாரம் 1 முதல் ஒரு சில வசனம் 7 வரை வரும்னு நினைக்கிறேன். பூமி எங்கும் ஒரே பாசையும் ஒரே விதமான பேச்சும் இருந்தது. ஜனங்கள் கிழக்கே இருந்து பிரயாணம் பண்ணுகையில் ஸ்னேயா தேசத்திலே சம பூமியை கண்டு அங்கே குடியிருந்தார்கள். அப்பொழுது அவர்கள், நான் செங்கல் அறுத்து அதை நன்றா சுடுவோம் வாருங்கள் என்று ஒருவருக்கு ஒருவர் பேசி கொண்டார்கள். கல்லுக்கு பதிலாக செங்கலும் சாந்துக்கு பதிலாக நிலக்கீழும் அவர்களுக்கு இருந்தது. பின்னும் அவர்கள், நான் பூமி மீதெங்கும் செதறி போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தை வானத்தை அளவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தை கட்டி நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம் வாருங்கள் என்று சொல்லி கொண்டார்கள். மனுபுத்திரர் கட்டுகிற நகரத்தை கோபுரத்தையும் பார்க்கிறதுக்கு கர்த்தர் இறங்கினார். அப்பொழுது கர்த்தர், இதோ ஜனங்கள் ஒரே கூட்டமாய் இருக்கிறார்கள், அவர்கள் அனைவருக்கும் ஒரே பாஷையும் இருக்கிறது, அவர்கள் இதை செய்ய தொடங்கினார்கள். இப்பொழுதும் தாங்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் தடபட மாட்டாது என்று இருக்கிறார்கள். நாம் இறங்கி போய் ஒருவர் பேசுவதை மற்றொருவர் அறியாதபடிக்கு அங்கே அவர்கள் பாஷையை தாறுமாறாக்குவோம் என்றார். அப்படியே கர்த்தர் அவர்களை அவ்விடத்திலிருந்து பூமி மீதெங்கும் செதறி போக பண்ணினார். அப்பொழுது நகரம் கட்டுகிறதை விட்டு விட்டார்கள். பாக்குறீங்களா? இதுல என்ன பாக்குறான்? ஆண்டவர் உலகத்தை உண்டாக்கி மனிதர்கள்லாம் உண்டாக்கி எல்லா மிருக ஜீவங்களையும் உண்டாக்கி மரம் செடி கொடி எல்லாத்தையும் ஆண்டவர் உண்டாக்குனதுக்கு பிறகு எல்லா ஜனங்களும் என்ன செய்தாங்க? ஒரே பாஷை தான் பேசுவாங்க. இப்ப நம்ம தமிழ்நாட்டுல தமிழ் பேசுறாங்க. தமிழ் பேசினானா நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள என்ன சில இதெல்லாம் கலப்படமா சில பாஷையில இருக்கிறாங்க. இங்கிலீஷ் பேசுறாங்க, அது இல்லாம மலையாளம் கன்னடா இதெல்லாம் என்ன செய்யறாங்க? பேசுறாங்க. இதே போல இப்ப இந்தியாவில இப்ப தமிழகத்துல இருந்தாங்க, இந்தியாவில இருந்து எத்தனை மொழிகளை எத்தனை பாஷைய பேசுறாங்க. இதெல்லாம் எப்படி வந்துச்சு தெரியுமா உங்களுக்கு? என்னைக்காவது இதெல்லாம் நீங்க நினைக்கிற இங்க ஆலயத்துக்கு வந்தா ஏசப்பா, வீட்டுக்கு போனா வேற ஏதாவது ஒரு அப்பா, இப்படியே நம்ம வாழக்கூடாது. ஆனா ஆண்டவர் என்ன செய்தாரு? உலகத்தை உண்டாக்குனாரு. உலகத்தை உண்டாக்கி பொழுது ஒரே பாஷையா ஒரே பேச்சு பேசிக்கிட்டு இருந்தாங்க ஜனங்க. அந்த பாஷை அவங்க அந்த ஒரு பாஷை பேசும்போது என்ன செய்யறாங்க? ஒரு நகரத்தை, அதாவது கோபுரம், வானத்தளவு வான உயரம் அங்கிட்டு ஒரு கோபுரத்தை நம்ம கட்டுவோம், நம்ம பேர் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி கட்ட தொடங்கினாருங்க. அப்ப இவங்க கட்டுறது தடப்படாதுன்னு சொல்லி இவங்க அப்படி கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க உங்க பேர் வேற பெருமையா இருக்குன்னு சொல்லி நினைச்சு கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் பார்த்து நம்ம இறங்கி போய் என்ன செய்வோம்? இத கட்டுறதை தடுக்கணும். உங்க பாஷைகளை என்ன செய்யணும்? தாறுமாறாக்கி போடணும். அங்க பேசிட்டாங்க. அப்ப பேசிக்கிட்டு போது அங்க யாரு இருக்கா? இன்னைக்கு சில சபையில பரிசுத்தாவி அபிஷேகம் இல்லாத சபையெல்லாம் பெரிய சபையா நினைச்சிட்டு போய்கிட்டு இருக்காங்க. அங்க பிதா குமாரன் பரிசுத்தாவியான ஒரு மூவராக இறந்திருக்கிறாங்க. நம்ம இறங்கி போய் அப்படின்னா ஒரு வருஷம் ஒரு வார்த்தையை நம்ம பாக்குறோம். அப்போ அவங்க அங்க பேசிட்டு என்ன செய்யறாரு? கர்த்தர் இங்க இறங்கி என்ன செய்யறாரு? உங்களோட பாஷையை தாறுமாறாக்கி போடுறாரு. தாறுமாறாக்குன உடனே எப்படி ஆக்கி போட்டாரு? ஒருத்தனை மண்வெட்டியை போய் எடுத்துட்டு வந்தோம்னா செங்கலை எடுத்துக்கிட்டு வரோம். செங்கல் போடனா ஒரு தண்ணியை தூக்கிட்டு வரோம். தண்ணி எடுத்து போடான்னு ஒரு தடியை தூக்கிட்டு வர்றான். இப்படி ஆளாளுக்கு ஒண்ணு செய்யவே அங்க வேலை ஒண்ணுமே பறிக்கல. ஒருத்தர் சொல்ற ஒருத்தர் புரியல. அந்த அளவுல பாஷை என்ன பேசுறோம்னா உங்களுக்கு தெரியாம ஆகிப்போச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டு என்னடா பண்றது? இப்படி எடுக்கிறனால என்ன செய்யுது? கோபம் கொண்டு வர கொஞ்ச நேரம் போராடி பார்த்து அடிப்படையெல்லாம் நடந்திருக்கும் இருக்கு. நான் சில பேர் இந்த அம்மா மாதிரி வயசானது காலையில 2-3 என்னட்ட மாட்டோம், இந்த கஞ்சி வைக்கிறதுக்கு இந்த இடத்தெல்லாம் கிளீன் பண்றதுக்கு.
அவங்களுக்கு வந்து பாவம் வயசானதுனாலயா இல்ல லோ பிபி எல்லாம் பிடிச்சது வேற. நான் ஒரு பக்கம் இப்படி சத்தம் போடுறோம், அது ஒரு பக்கம் கேட்காது. அது சொன்னா எனக்கே ரொம்ப தூரத்துல கேட்கறதுனால எனக்கும் கேட்க மாட்டேங்குது. ஆனா என்ன செய்யுது, ஒருத்தர் அங்க போகலாம் வருது. அப்ப இப்பவே இப்படி இருக்கும் பொழுது பாசையா புரியாம ஒருத்தர் சொல்ல ஒருத்தர் புரியலையா, அங்க என்ன நடந்திருக்கான், அட்டப்படி நடந்திருக்கும், சண்டை நடந்திருக்கான், பூந்து எங்கன்னு செதறி போயிட்டாங்க. செதறி போயிட்டு என்ன செய்தாங்க, இன்னைக்கு உலகம் முழுவதும் எவ்வளவு எத்தனையோ வந்து நூற்றுக்கணக்கான பாசைகள் இருக்குது, கண்டுபிடிக்க முடியாது. நமக்கு இந்த தமிழ்நாட்டை விட்டு வெளியில போனா ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. நாங்க இதனால இந்த கன்னியாகுமரி மாவட்டத்துல இருந்து கொஞ்சம் மலையாளம் புரிஞ்சிச்சு, மலையாளம் கொஞ்சம் பேசினேன். மெட்ராஸ்ல இருக்கும்போது கொஞ்சம் இங்கிலீஷ் புரிஞ்சிச்சு, கொஞ்சம் பதில் எழுத பேச தெரியாது கூட பதிலாம் சொல்லுவேன். இங்க வந்து ஒழுங்கா புரியாம ஆயிடுச்சு. எந்த பாஷையில பேசணும்னு புரியலாம், பலரும் பல பாஷையில பேசுறாங்க, எனக்கு ஒழுங்கா தான் புரியாம இருக்குது. இப்படி எல்லாம் வந்து என்ன செய்யற ஆண்டவர் செதற அடிச்சு கூத்து பார்த்துட்டு வந்திருக்கிறாரு. நம்ம பண்றதெல்லாம் பார்த்து அவர் ரசிக்கிறாரு. அப்ப இதுல என்னன்னா வந்து உங்களுக்கு விளையாட்டா நான் சொன்னானா, உங்களுக்கு விளையாட்டா தெரிஞ்சானா, அப்ப வந்து இவங்க செய்தது தடைப்பட மாட்டாதுன்னு சொல்லி என்ன செய்யறாங்க, கட்டி கொண்டிருக்காங்க. அருமையானவர்களே, தேவ ஜனங்கள, தேவ பிள்ளைகளை, அருமையான சகோதர சகோதரிகளா, நான் உங்களுக்கு என்ன சொல்றதுன்னா, சில வேளை நீங்க ஆண்டவர் பிரியமாக ஏதோ நீங்க செய்து கொண்டிருக்கிறீங்க, செய்திருப்பீங்க, நீங்க இதுக்கு முன்னால செய்திருப்பீங்க, அதை தடைப்பட்டு போயிருக்கும். சில வேளை நீங்க வீடு கட்டுறது கூட தொடங்கியிருக்கலாம், அதை தடைப்பட்டிருக்கும். ஒரு இடத்தை வாங்குறதுக்கு நீங்க தொடங்கியிருக்கலாம், அது வாங்குறது தடைப்பட்டிருக்கும். ஒரு திருமணத்தை பண்றதுக்கு ஒரு பெண்ணை பார்த்திருப்பீங்க அல்லது மாப்பிள்ளைய பார்த்திருப்பீங்க, அது வந்து தடைப்பட்டிருக்கும். நீங்க நல்லா பிடிச்சிருக்கும், நல்லா ரொம்ப உங்களுக்கு விருப்பமா இருக்கும், அதை தடைப்பட்டிருக்கும். அது தேவை சுத்தம் இல்ல. இதே போல நீங்க வந்து சில காரியங்களை செய்யலாம், ஒரு கடையை தொடங்கலாம், ஒரு தொழிலை தொடங்கலாம் எல்லாம் சொல்லி நீங்க நினைச்சு நீங்க முயற்சி எடுத்திருப்பீங்க, அது தடைப்பட்டிருக்கும். நீங்க அதை ரொம்ப நேசித்து ரொம்ப பாடுபட்டு நீங்க அதுக்காக முயற்சியில செய்திருப்பீங்க, தடைப்பட்டு போயிருக்குன்னா அது தேவை சுத்தம் இல்லை. தேவை சுத்தம் இல்லாதனாலதான் அது தடைப்பட்டு போயிருக்குது. நீங்க அதை திரும்பவும் என்ன செய்யுங்க, அதை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே உங்களுக்கு சுத்தம் இல்லாதனாலதான் அப்படி நடக்கலையே உங்களுக்கு தெரியல ஆண்டவரே, நீங்க தடுத்திருந்தா உங்களுக்கு ஸ்தோத்திரம், நன்றி ஆண்டவரே, உங்களுக்கு பிரியமானதை செய்யறதுக்கு எனக்கு கற்றுத்தாரும். நான் என்ன செய்யணும், நான் எந்த வேலையை பார்க்கணும், என்ன தொழில் செய்ய, நான் என்ன படிக்க, என்ன வேலைக்கு போக, நீங்க என்ன வழிநடத்துங்க ஆண்டவர் சொல்லி ஒப்பு கொடுத்தீங்கன்னா ஆண்டவர் மேல பிரியமாக இருப்பாரு, உங்களை ஆசீர்வதிப்பாரு. நீங்க ஆண்டவருடைய சுத்தப்படி நடக்கிறதுக்கு நீங்க ஒப்பு கொடுத்து வாழ்ந்துன்னா இன்னும் ஆண்டவருக்கு மேல பிரியமாக இருப்பாரு. இன்னைக்கு பாச உலகம் முழுவதும் பல பாச பேசுறதுக்கு ஒருவர் அது ஆண்டவர் நம்ம ஏசாப்பா இதா அவர்தான் இந்த பாசைகளை கொடுத்து விட்டு உலகம் முழுவதும் பல பாசைகளை பேசுறதுக்கு காரணம் வானத்தை புண்ணியம் உண்டாகின தேவன் கர்த்தர் தான். இந்த உலகத்தை படித்தவர் இயேசுதான். இந்த பாசையை கொடுத்து இன்னைக்கு உலகம் முழுவதும் பல பாசைகளை பேசுறதுக்கு காரணமே ஆண்டவர் தான். உலகத்தை படைத்தவர் இயேசுநாதர், அவர் தான் இந்த பாசை படைத்து விட்டுருக்காரு. உங்களுடைய வாழ்க்கையிலே சில குழப்படைகள், சில தடைகள் வரும் சொன்னாக்கா, ஏன் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யறதுனால தடைகள் வருது. நீங்க ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து வாழ்க்கை ஆண்டவருக்கு ஆசீர்வாதமாக உங்களை செழிப்பாக வழி நடத்துவாரு, ஆசீர்வதிப்பாரு.